அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் கால்நடை நண்பன் ஜேடிகே பேசுகிறேன். மாடு எவ்வளோ தீவனம் கொடுத்தாலும் தெளிய மாட்டுது அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. அதாவது மாடு எவ்வளோ கொடுத்தாலும் தெளிய மாட்டுது அப்படின்றத விட நாம் என்ன கொடுத்தோம், எப்படி கொடுத்தோம் அப்படின்றது முக்கியம். என்ன கொடுத்தோம் அப்படின்றது எல்லாமே கொடுத்தோமா, பசுந்தீவனம் கொடுத்தோமா, உலர் தீவனம் கொடுத்தோமா, அடர் தீவனம் கொடுத்தோமா, அந்த தீவனம். ஏன்னா இன்னைக்கு தீவன கடைக்கு போனால் வெறும் மக்காச்சோள மாவு, பூசா இதை மட்டுமே தீவனம்னு சொல்லி வைக்கிறாங்க. ஒருத்தவர் பீர் மால்ட் வேஸ்ட்டை தீவனம்னு சொல்லி வைக்கிறாரு. அதாவது தீவனம் அப்படின்றது இப்போ நீங்கள் ஒரு பேக்கரி கடைக்கு போகிறதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போயிட்டு நமக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கான உணவுன்ற மாதிரி. இன்றைக்கி நீங்கள் பேக்கரியில் மட்டும் போயிட்டு நொறுக்கு தீனி வாங்கிட்டு அதை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு அதுதான் எனக்கு உணவு அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இன்றைக்கி பீர் வேஸ்ட் மட்டுமே தீவனம் அப்படின்னு சில பேர்லாம் வித்துட்ருக்காங்க. அதனால் எந்த தீவனம் கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம், எவ்வளவு கொடுக்குறோம் இப்படின்ற எல்லா விஷயத்தையும் கணக்கில் வச்சு நம்ம கொடுத்தா மட்டும்தான் அந்த தீவனம் மாட்டுக்கு போய் சேரும். இதுக்கு முன்னாடி அந்த தீவனம் மாட்டுக்கு போகுதா இல்லை தீவனத்தை புழுக்கள் இருக்கிற குடற்புழுக்கள் சாப்பிடுதா அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ இது மட்டும்தான் விஷயமானா, இப்போ நம்ம பல விஷயங்கள் பல காணொலிகளில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற எல்லாமே பொதுவான விஷயம், அதாவது ஜெனரிக்கான விஷயம். இப்போ இதை வச்சே நம்ம மாடு வளர்த்துடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் 80% வளர்த்துடலாம். ஆனால் அதை மீறி ஓகே, இப்போ டாக்டர் சொன்னாருங்க, நான் இந்த டானிக் வாங்கி போட்டேன்னா எனக்கு பால் அதிகமாக கறக்குது அப்படின்றது ஒரு விஷயம். ஆனால் அந்த மாடு அதிகமாக பால் கறக்குதுன்னா ஏன் கறக்குது? அந்த நேரத்தில் அந்த சத்து கிடைக்குது, அதனால் அது எஸ்என்எஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, உங்களுக்கு பால் ரேட்டு வருது. ஆனால் அதுவே மருந்து, அதுவே உணவு அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. இப்போ எல்லா உணவையும் கொடுத்துட்டு அது கூட ஒரு சப்ளிமெண்ட்டாக தான் இதை கொடுக்கணும். அதுக்காக தான் அதுக்கு பேரே சப்ளிமெண்ட்டு. அது உணவு கிடையாது. சப்ளிமெண்ட் அப்படின்றது என்னென்னா, நமக்கு மெயினாக ஒன்று இருக்கும், சைடில் ஒன்று இருக்கும். இப்போ உணவுன்றது ஒன்று, சைட் டிஷ்ன்றது ஒன்று. அப்போ அது மாதிரி இருக்கிற விஷயங்களை நம்ம எதை கொடுக்குறோம் அப்படின்றத மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். ஸோ நான் இவ்வளோ விஷயம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் எவ்வளோ கொடுத்தாலும் என் மாடு தெரியலை, நான் என்ன கொடுத்தேன், எப்படி கொடுத்தேன், எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்ற பல விஷயங்களை வச்சு மட்டும்தான் இதை நிர்ணயம் பண்ண முடியுமே தவிர இது தீவனம் கொடுத்தோம் மாடு தெரியல அப்படின்றது கிடையாது. சரியான அளவு, சரியான நேரம், சரியான தீவனம் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மாடு தெளியும். சிந்திப்போம், செயல்படுவோம்.